என்ன மக்களே, இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை அரோரா சேது எப்படி நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ணாரு? ஆமாங்க, இவரை பொறுத்தவரை விஜய் சேதுபதி அப்படிங்கிற பேரே அவருக்கு பொருத்தம் இல்ல, அரோராவோட சொம்பு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, போன வாரத்தை பொறுத்தவரை அரோரா வேலையே பண்ணல அப்படிங்கிற மாதிரி பாரு அரோரா மேல ஒரு பழிய போடுறாங்க. அதுக்கு விஜய் சேதுபதி எந்த அளவு முட்டு கொடுத்து அரோரா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி போட்டியாளர்களை மிரட்டி அரோரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கறத பதிவு பண்ணாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே நேரத்தில் இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை பார்வதி வேலையே பார்க்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட இந்த நிகழ்ச்சியோட ஹோஸ்ட் வச்சிருக்காரு. ஆனா இந்த சீசனை பொறுத்தவரை நம்ம 1 hour எபிசோட் மட்டும் பார்க்கல, லைவ் ஸ்ட்ரீமும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். பாரு வெஷல் வாஷ் பண்றதுக்கு பல தர்க்கங்கள் பண்ணிருக்காங்க. அதே நேரத்தில் வேலையை பார்க்காம இருந்தாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது, அவங்க வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லங்க, பாத்ரூம் கிளீனிங்க தனி ஒரு ஆளா பண்ணதான் செஞ்சாங்க. ஆனா இந்த விஜிஎஸ் பொறுத்தவரை முட்டு கொடுக்கிறார்கள் அரோரா இதுவரைய வெஷல் வாஷ் பண்ணதே கிடையாது. சரிங்க, இந்த வாரத்தை பொறுத்தவரை விக்கல்ஸ் விக்ரமா இருக்கட்டும் அரோராவா இருக்கட்டும் ரெண்டு பேருமே பாத்ரூம் கிளீனிங், அதாவது பாரு தனியாளா செஞ்ச வேலையை இந்த இடத்துல விக்ரமும் அரோராவும் சேர்ந்து செய்யறாங்க. இதுல பாத்ரூம் மேடையை கிளீன் பண்ணது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கமர்தீன். பாருக்கு ஹெல்ப் பண்ணா தப்பு, கேப்டனா இருந்து ஹெல்ப் பண்ணவே கூடாது. அதே நேரத்தில் விக்ரம் அரோரா இந்த ரெண்டு பேருக்காக கமர்தீன் வேலை பார்க்கறதுல எந்த தவறுமே கிடையாது. ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்குமே அலர்ஜி இருக்குது. என்னடா உங்களோட நியாயம்? பாத்ரூம் கிளீன் பண்றதுக்கு கிளவுஸ்ல இருந்து எல்லாமே கொடுக்க தான் செய்யறாங்க. அப்படி இருக்கும்போது என்ன அலர்ஜியா இருந்தாலும் வேலை பண்றதை பண்ணலாம். இருந்தாலும் இந்த மாமா டிவியா இருக்கட்டும் விஜய் சேதுபதியா இருக்கட்டும் இந்த அரோராவுக்கும் விக்ரமுக்கும் கொடுக்கிற சொம்பெல்லாம் பார்க்கும்போது வேற லெவல்ல இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்ன பொறுத்தவரை அரோரா கூட கம்பேர் பண்ணும்போது பாரு வேலை செய்யறாங்க அப்படிங்கறதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்ல. அரோரா தான் வேலை எதுவுமே பார்க்காம புரணி பேசுறதையும் விஷத்தை தூவுறதையும் அதே மாதிரி தூங்குறத மட்டும்தான் முழு நேர வேலையா வச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட அரோராவுக்கு எதுக்காக விஜய் சேதுபதி இந்த அளவு முட்டு கொடுக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு புரியவே இல்ல. பேசாம விஜய் சேதுபதி அப்படிங்கிற பேரை மாத்திட்டு அரோரா சேது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. அதே மாதிரி கமர்தீன் பாரு இவங்களோட காதல் கண்டென்ட் பொறுத்தவரை எப்ப தயவு பண்ணி காதல் அப்படிங்கிற மாதிரி காதலை கொச்சப்படுத்தாதீங்க, பார்க்கிறதுக்கே கேவலமா இருக்குது அப்படிங்கறது என்னோட கருத்து. அதாவது கமர்தீனை பொறுத்தவரை தன்னை நல்லவனா காட்டிக்கணும் அப்படிங்கறதுக்காக ரொம்பவே போலியா நடிச்சுட்டு இருக்கான். அதே நேரத்தில் பார்வை பொறுத்தவரை நம்ம பண்றது தப்பு, நம்ம கேம் ஆட தான் வந்திருக்கோம், இந்த இடத்துல டைவர்ட் ஆறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுமே திரும்ப திரும்ப கமர்தீன் பின்னாடியே சுத்துறதெல்லாம் பார்க்கும்போது படு கேவலமா இருக்குது அப்படிங்கறதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. அதே நேரத்தில் பார்வை டவுன் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காகவே வாரம் வீக்கெண்ட் எதுக்காக பயன்படுத்துறீங்க அப்படிங்கறது தான் என்னோட கேள்வி. ஆமாங்க, இந்த சீசனை பொறுத்தவரை பாரு இல்லைன்னா கண்டென்ட்டே கிடையாது அப்படிங்கறதுல எனக்கு எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. அதாவது இந்த சீசனை பொறுத்தவரை தொடங்கி 82 நாள் ஆச்சு. 82 நாள்ல 246 ப்ரோமோ வந்திருக்குது. இதுல 205 ப்ரோமோல பாரு இருக்கிறாங்க. கண்டென்ட்டே கொடுக்காத நபர் எப்படிங்க 80% ப்ரோமோல வர முடியும்? அதாவது பாசிட்டிவோ நெகட்டிவோ பாரு இல்லாம கண்டென்ட்டே கிடையாது அப்படிங்கிறது மட்டும் தான் என்னோட கருத்து. அந்த வகையில பல பேர் பாருக்கு சொம்பு தூக்குறியா அப்படிங்கிற கேட்பீங்க. ஆமாங்க, ஒட்டுமொத்தமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாவனும் சேர்ந்து பாரு அடிச்சுட்டு இருக்கான். வெளியே பார்த்தோம் அப்படின்னா விஜய் டிவியா இருக்கட்டும் விஜய் சேதுபதியா இருக்கட்டும் ஏன் பிஆர் கும்பலா இருக்கட்டும் எல்லாருமே சேர்ந்து பார்வை தான் போட்டு பொழந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது கண்டென்ட் கொடுக்கிற பார்வுக்கு எதுக்காக சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது மட்டும் தான் என்னோட கேள்வி. என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத டீடைலா பார்த்தலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை விஜய் சேதுபதி வரும்போது என்னடா கெட்டப் எல்லாம் சேஞ்ச் பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை விஜய் சேதுபதி வேற ஒரு கெட்டப்ல வராரு. என்னதான் கெட்டப் சேஞ்ச் ஆனாலுமே கேரக்டர் மாற மாட்டேங்குது. உன்னை பொறுத்தவரை உனக்கு பிடிச்சவங்களுக்கு மட்டும்தான் சொம்பு தூக்குற, உனக்கு பிடிக்காத நபரை எந்த அளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவு அசிங்கப்படுத்துற, ஒரு ஹோஸ்டா இருந்துகிட்டு இவ்வளவு கேவலமா ஹோஸ்ட் பண்றியா அப்படிங்கிற கேள்வியை விஜய் சேதுபதி பார்த்து கேட்டுதான் ஆகணும். ஆமாங்க, விஜய் சேதுபதி பொறுத்தவரை இந்த சீசன்ல தொடக்க நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு யாரெல்லாம் பிடிக்கலையோ அவங்களதான் போட்டு பழக்கிறாரே தவிர யாரெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க பண்ற தவறுகள் எதையுமே சுட்டி காட்டுறதுக்கு விஜய் சேதுபதி தயாராகவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை நேத்து நடந்த பிரச்சனைகளை பத்தி தான் முதல்ல பேசியிருக்கவே செய்யணும். ஆமாங்க, இந்த பிஆர் பொறுத்தவரை வாண்டடா பல பிரச்சனைகளை கிளப்புறாங்க. பாரு கமர்தீன் வினோத் இந்த 3 பேரையுமே 7.5 அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதனால ஒரு சண்டை வருது. நீ எப்படி என்ன சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி வினோத் நியாயமான கேள்வியை முன்வைக்கிறாரு. அந்த இடத்துல கூட நீ அப்படிங்கிற மாதிரி ஒருமலை எப்படி பேசலாம், கையை நீட்டி எப்படி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி வாண்டடா ஒரு பிரச்சனையை கிளப்புறாங்க. அதுக்கப்புறமா பாருவை மார்க் பண்றாங்க. இப்படி பல கேவலமான வேலைகளை திவ்யா பண்ணிருந்தாங்க. இத பத்தி தான் இன்னைக்கான எபிசோட்ல கேள்வி கேட்க போறாரு. திவ்யாவை தெரிஞ்சோ தெரியாமையோ ரோஸ்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அதை எதையுமே இன்னைக்கான எபிசோட்ல டச் பண்ணவே இல்ல. நாளைக்கான எபிசோட்ல பேச போறாராம். ஆனா ரோஸ்ட் பண்ற மாதிரி திவ்யாவை தடவி கொடுக்கிறார் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு வந்திருக்கிற செய்தியா இருக்குது. என்னதான் இருந்தாலும் இந்த பிரச்சனையை பொறுத்தவரை திவ்யா மேலதான் தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சுபிக்ஷாவா இருக்கட்டும் அரோராவா இருக்கட்டும் கனியா இருக்கட்டும் விக்கல் சுக்கரமா இருக்கட்டும் எல்லாருமே திவ்யாவுக்கு பல அட்வைஸ் கொடுக்குறாங்க. அந்த இடத்துல திவ்யா உருட்டு இருக்குது. ஒரு நியாயம் இல்ல
தேவையில்லாத உருட்டு அப்படின்னே சொல்லலாம். நேத்தெல்லாம் லைவ் ஸ்ட்ரீம் பார்த்திருந்தீங்க அப்படின்னா செம கடுப்பா இருப்பீங்க. ஆமாங்க, 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆன விஷயம் 3 மணி வரை ஓடிட்டு இருக்குது. இதுல விக்கல் விக்ரம்லாம் திவ்யாவை போட்டு பொளந்துட்டார் அப்படின்னே சொல்லலாம். என்னங்க வினோத் மார்க் பண்றது உங்களுக்கு தப்பா தெரியுது அப்படின்னா நீங்க பார்வதியை மார்க் பண்ணதும் தப்பு தானே அப்படிங்கிற மாதிரி டைரக்டாவே கேள்வி கேட்கிறாரு. அந்த இடத்துல திவ்யாவை பொறுத்தவரை தன்னை நியாயப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாரு மேல ஒரு பழிய போடுறாங்க. அதாவது பாரு வந்து என்னோட ஃபேமிலி உள்ள வந்திருக்கும் போது எல்லாரும் முன்னாடியும் சொன்னா நான் திவ்யாவை ட்ரிகர் பண்ணி விட்டுட்டு போயிருவேன், அவ கடந்து கத்திக்கிட்டு இருப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சா இந்த இடத்துலயும் பாரு தான் என்ன ட்ரிகர் பண்ணது. ஆனா நான் ட்ரிகர் ஆல, நான் கூலா தான் இருக்கேன் அப்படின்னு காட்டணும் அப்படிங்கறதுக்காக தான் இப்படிலாம் கையை ஆட்டினேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு உருட்டுனாங்க பாருங்க. வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லங்க, திவ்யாவை பொறுத்தவரை இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி மார்க்கிங்னா என்னன்னே தெரியாதான். அதாவது மார்க் பண்றதுனா என்ன அப்படிங்கிற வார்த்தையை கூட அவங்க கேள்விப்பட்டதே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரூடா விட்டாங்க பாருங்க. வேற லெவல் அப்படியே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் இந்த பிரச்சனையை பொறுத்தவரை யாருமே திவ்யா கிட்ட பேசுறதுக்கு தயாரா இல்ல. எதுக்காகனா திவ்யாவை பொறுத்தவரை முட்டாள் தர்க்கம் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. தூங்குறவனை எழுப்பலாங்க, தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியுமா? திவ்யாவை பொறுத்தவரை கேனத்தனமா பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு கட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா திவ்யாவை சபரி போட்டு பொளந்துடுறாரு. அதாவது திவ்யா கிட்ட பேசவே முடியாது. நீ என்ன, நீ எதுக்கு கை நீட்டி பேசுறம்பா, இப்படி தேவையில்லாம பிரச்சனையை கிளப்புவா அப்படிங்கிற மாதிரி திவ்யா எப்படிப்பட்ட ஒரு கேவலமான கேம் ஆடி இருக்காங்களோ அதை அப்படியே சபரி நடிச்சு காட்டினாரு. இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா சபரி, விக்ரம், கனி, சுபிக்ஷா இந்த 4 பேருமே பெட்ரூம் ஏரியால உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல விக்கல் விக்ரம் பொறுத்தவரை திவ்யா சைட்லாம் எந்த வித நியாயமும் கிடையாது. இன்னைக்கு நடந்த பிரச்சனையை பொறுத்தவரை பாரு திவ்யா சம்பந்தப்பட்டிருக்காங்க. பாரு நமக்கு என்னதான் பிடிக்காம இருந்தாலுமே திவ்யாவுக்கு இந்த இடத்துல சப்போர்ட் பண்ணவே கூடாது. திவ்யா மேலதான் தப்பு இருக்குது. திவ்யாவை பொறுத்தவரை தன்னை நியாயப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேவையில்லாத பல பிரச்சனைகளை இழுக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் நம்ம பேச போனோம் அப்படின்னா அவங்க வந்த வாரத்தில் அவங்க கேப்டனா இருக்கும்போது என்ன பிரச்சனை வந்துச்சோ அங்க இருந்து நீட்டி முழக்கிறாங்க. நமக்கு இரிட்டேட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி திவ்யாவோட கேரக்டர் என்ன, அவங்க எப்படிப்பட்ட கேம் ஆடிட்டு இருக்காங்க அப்படிங்கறது எல்லாத்தையும் அவங்க எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து பேசியிருக்காங்க. அதே இடத்துல விக்ரம் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா பாரு தான் கேம் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி வந்தவங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அது இல்ல அப்படின்னு என்னால மறுக்கவே முடியாது. பாரு இல்லனா இந்த வீட்ல கண்டென்ட்டே கிடையாது. நான் வெளியே தெரியனாலும் பாரு வேணும். கனிக்கும் பாருக்கும் இடையில ஒரு பிரச்சனை வந்தாதான் கனி வெளியே தெரிவாங்க. அதே மாதிரி தான் சபரிக்கும். அந்த வகையில பாரு இல்லனா இந்த சீசனே கிடையாது அப்படிங்கறத விக்ரம் தன்னோட வாயால ஒத்துக்கிறாரு. இதை விட பாருவுக்கு எந்தவித வெற்றியும் தேவை கிடையாது அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, வெளியே இருக்கிற நம்மளும் அதை தான் சொல்றோம். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற போட்டியாளர்களும் அதே கருத்தை தான் முன்வைக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏங்க இன்னைக்கு கூட 4 ப்ரோமோ ரிலீஸ் பண்ணானுங்க. அந்த 4ல 3 ப்ரோமோல பாரு தான் இருக்காங்க. பாரு இல்லாம ப்ரோமோ கூட கிடையாது அப்படின்னே சொல்லலாம். சரி, என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை ஸ்டார்ட் ஆன உடனே வெள்ளிக்கிழமை நடந்தது அப்படிங்கிற மாதிரி வெள்ளிக்கிழமை நிலவுல போட்டு காட்டுறாங்க. அதாவது இந்த மாமா டிவியை பொறுத்தவரை கமர்தீனை நல்லவனா காட்டணும் அப்படிங்கிறதுக்காக பல விஷயங்களை மறைக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கெல்லாம் லைவ் ஸ்ட்ரீம் பார்த்தோம் அப்படின்னா கமர்தீனை பொறுத்தவரை ஒவ்வொரு ஆளுகிட்டையும் தனியா உட்கார்ந்து புலம்பிட்டு இருக்கான். நான் வந்து பாருகிட்ட இருந்து தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன். அவளை பொறுத்தவரை வாண்டடா பல பிரச்சனைகளை கிளப்புறா. அவ கூட இருக்கிறதுனாலேயே என்னோட பேரும் கெட்டு போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் எனக்குள்ள இருக்குது அப்படிங்கிற மாதிரி கமர்தீன் வந்து பல இடங்கள்ல புலம்புறத பார்க்க முடியுது. வினோத் கிட்ட உட்கார்ந்து புலம்பிட்டு இருக்காரு. வினோத்தை பொறுத்தவரை சரி மச்சான், உனக்கு அப்படி தோணுதுன்னா நீ தனியா கேம் ஆடு அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா கனி கிட்ட உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு. கனியை பொறுத்தவரை சும்மா விடுவாங்களா? எந்த அளவு ஏத்தி விட முடியுமோ அந்த அளவு கமர்தீனை ஏத்தி விடுறாங்க. அதாவது கமர்தீன் நீங்க தனியா ஆடும்போது ரொம்பவே நல்லவரா அன்பானவரா இருக்கிறீங்க. அதே நேரத்துல பாரு கூட சேர்ந்ததுக்கு அப்புறமா உங்ககிட்டயும் பல இடங்கள்ல வன்மங்களை பார்க்க முடியுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. என்ன கனியக்கா இந்த இடத்துலயும் கோல் போடுறீங்க பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி, இது எதையுமே இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை மாமா டிவி காட்டவே இல்லை. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சாண்ட்ரா, பாரு, கமர்தீன் இந்த 3 பேரும் பேசுறத காட்டுறாங்க. இந்த இடத்துல கமர்தீனை பொறுத்தவரை பாரு தான் கெட்டவ, நான் ரொம்பவே நல்லவன், அவ கூட இருக்கும்போது என்னோட கேமும் ஸ்பாயில் ஆகுது, அவளை பொறுத்தவரை வன்மத்தோட சுத்தி இருக்கா, எனக்கு வன்மம்லாம் கிடையாது, நான் ரொம்பவே நல்லவன் அப்படிங்கிற மாதிரி நல்லவன் கார்ட கமர்தீன் வந்து பிளே பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துலயும் பாரு ஒண்ணு மட்டும் தான் சொல்றாங்க, என்ன பொறுத்தவரை உன் மேல நான் எந்த வித பழியுமே போடல, என்னோட கேம் பாதிக்கப்படுது அப்படின்னா அதுக்கு காரணம் நான் மட்டும்தான். என்னை பொறுத்தவரை நான் வந்து எப்பவுமே ரகடா தான் இருப்பேன், பல சண்டைகள் போட்டிருக்கேன் இல்லைன்னா சொல்ல. ஆனா உன் கூட சேர்ந்ததுக்கு அப்புறமா பல இடங்கள்ல என்னோட வாய்ஸ் வெளியே வரல, நான் ரொம்பவே அமைதி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பாரு அவங்களோட கருத்துக்களை சொல்றாங்க. அதுலயும் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் மட்டும்தான், உன்னால என்னோட கேம் எந்த இடத்துலயும் பாதிக்கப்படல, நான் உன் மேல வச்ச அன்பு தான் அதுக்கு காரணம் அப்படிங்கறத தெளிவா தான் பதிவு பண்றாங்க. இந்த இடத்துல கமர்தீனை பொறுத்தவரை என்னால பாருவோட கேம் பாதிக்கப்பட வேண்டாம், நான் தனியாவே கேம் ஆடுறேன் அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு வேஷம் போடுறாரு. அது மட்டும் இல்லங்க, பாரு எந்த அளவு டவுன் பண்ண முடியுமோ அந்த அளவு டவுன் பண்ணவும் செய்யறாரு. அதாவது பாரு நீ வந்து வேலையே செய்யல அப்படிங்கிற மாதிரி பாருவை சொல்றாரு. உண்மையாவே பாருவை பொறுத்தவரை வேலை செய்யறதுல கள்ள மாடு அப்படிங்கறதுல எந்த வித மாற்றிக்கிறதுமே இல்ல. அதாவது எப்படியாவது பேசி அந்த வேலையில இருந்து தப்பிச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரி முடிஞ்ச அளவு முயற்சி பண்றாங்க, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அதே நேரத்துல பாரு வேலையே செய்யலையா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா லைவ் ஸ்ட்ரீம் பாக்குற எல்லாருக்குமே தெரியும் பாரு வேலை செஞ்சிருக்காங்களா இல்லையா அப்படிங்கறதெல்லாம். என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல கமர்தீனை பொறுத்தவரை பாரு நீ வேலையே செய்யல, உன்னை பொறுத்தவரை நீ நெகட்டிவிட்டி மட்டும்தான், உங்ககிட்ட பாசிட்டிவிட்டி எதிர்பார்க்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி பாருவை திட்டி தீர்த்துட்டு அதுக்கப்புறமா
அதுக்கப்புறமா வினோத் அமித் இந்த 2 பேர்கிட்ட உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு. அந்த இடத்துலயும் பாரு கூட சேர்ந்து என்னால கேம் ஆட முடியாது, அவளோட கேம் வேற என்னோட கேம் வேற, அவளை பொறுத்தவரை அவளோட வாய்ப்பை நான் தட்டி பறிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்ல என் மேல பழி சொல்றா. அது மட்டும் இல்லாம நடந்து முடிஞ்ச டாஸ்க்ல என்னாலதான் அவளோட வாய்ப்பு போச்சு அப்படிங்கிற மாதிரி பேசுறா. இதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாது, என்னால அவளோட கேம் பாதிக்கப்பட வேண்டாம், நான் தனியாவே கேம் ஆட போறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துலயும் பேசுறாரு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பாரு கமருதீன் இந்த 2 பேரும் பேசுறதை காட்டுறாங்க. அந்த இடத்துலயும் பார்வை பொறுத்தவரை என்னோட கேம் பாதிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கறதுல எந்த வித மாற்றுக்கிறதுமே இல்ல, அம்மாவும் இதே தான் சொன்னாங்க, அதாவது தனியா கேம் ஆட சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. கமருதீனை பொறுத்தவரை ஓகே அப்படின்னா தனியாவே ஆடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இருந்தாலும் பார்வை பொறுத்தவரை சரிடா கேமை பத்தி என்கிட்ட எதுக்காக பேச மாட்டுக்க, என்கிட்ட பேசுறதுன்னா கொஞ்சம் ரொமான்டிக்கா பேசுற, மத்தபடி கேமை பத்தி என்கிட்ட நீ பேசவே மாட்டேங்கிய அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கறாங்க. இந்த இடத்துல கமருதீனை பொறுத்தவரை நான் எதுக்காக உன்கிட்ட வந்து கேமை பத்தி பேசணும், அது மட்டும் இல்லாம உன்னை பொறுத்தவரை மத்தவங்களை பத்தி புரணி மட்டும் தான் என்கிட்ட பேசிட்டு இருக்க, நீ கேமை பத்தியா பேசுற, நீ எல்லாம் கேமரா அப்படிங்கிற அளவுக்கு பார்வோட கேமை புச்சமா பேசுறாரு. அதே நேரத்தில் கமருதீன் என்னத்தை கிழிச்சிட்டாரு அப்படிங்கிறது நமக்கு புரியல. ஆமாங்க, அவரை பொறுத்தவரை காதல் கண்டென்ட் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காரு. இவ்வளவு நாள் அரோரா கூட சுத்தினாரு, இப்ப பாரு கூட சுத்துறாரு. ஏன் வியானா ரம்யா இவங்க எல்லாரையுமே ட்ரை பண்ணாரு அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவங்க யாருமே கமருதீன் வலையில சிக்கல. இந்த பார்வை பொறுத்தவரை அறிவாளின்னு நினைச்சுக்கிட்டு முட்டாள்தனமான வேலையை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா இந்த கமருதீனை காதல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்கல்ல, அதுதான் ரொம்பவே கேவலமான செயலா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது யானைக்கும் அடிசருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வகையில பார்வை பொறுத்தவரை கமருதீன் கிட்ட தான் சறுக்கி கேமை ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல பார்வை பொறுத்தவரை ரொமான்டிக்கா மட்டும் தான் என்கிட்ட பேசுற அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுட்டாங்க. இந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டாரு கமருதீன். நான் அப்படி என்ன ரொமான்டிக்கா பேசினேன், இவ்வளவு கேமரா முன்னாடி நான் அப்படி எதுவுமே பண்ணல, நான் ரொம்பவே நல்லவன் யோக்கியம், என் மேல பழி போடாத அப்படிங்கிற மாதிரி தாம் தூம்னி கத்துறாரு. எப்பா இந்த விஷயத்துல பார்வா இருக்கட்டும் நீயா இருக்கட்டும் 2 பேருமே கேவலமானவங்க தான், 2 பேருமே கவரை போட்டுட்டு சாப்பிடணும் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் பேசுனீங்கல்ல, இதை விட கேவலமா என்னடா பேச முடியும்? உங்களை பொறுத்தவரை காதல் பண்றோம் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் பயன்படுத்தாதீங்க, காமவெறி பிடிச்சு சுத்துறோம் அப்படிங்கிற வார்த்தையை வேணா பயன்படுத்துங்க. உண்மையாவே இவங்க 2 பேர் பண்றதுக்கு பேரு காதல்லாம் கிடையாதுங்க. அப்படி உண்மையாவே காதல் இருந்துச்சு அப்படின்னா இந்த அளவு எல்லை மீறி நடந்திருக்க மாட்டாங்க அப்படிங்கறதுதான் என்னோட உண்மையான நம்பிக்கையா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல கமருதீனை பொறுத்தவரை செமையா ட்ரிகர் ஆயிராரு. அதாவது அரோரா பத்தி எல்லாம் நீ பேசக்கூடாது, நீ தான் கேவலமானவ, உன்னை பொறுத்தவரை நான் வெளியே போனா சந்தோஷப்படுற ஒரு ஆள், நீ கேமுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவ, உன்னோட கேம் எல்லாமே தெரிஞ்சுதான் உங்ககிட்ட பேசி பழகிட்டு இருக்கேன், அது மட்டும் இல்லாம திவாகர் வெளியே போறதுக்கே நீ தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி அரோரா கிட்ட என்ன கேம் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துவாரோ அதே கேம் ஸ்ட்ராட்டஜியை பாரு கிட்டே பயன்படுத்துறாரு. அதாவது அரோரா கிட்ட துஷார் வெளியே போறதுக்கு காரணம் நீ தான் அப்படிமே சொல்லுவாரு, பாரு கிட்ட திவாகர் வெளியே போறதுக்கு நீ தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ட்ரிகர் பண்றதுக்கு பாக்குறாரு. இருந்தாலும் பார்வை பொறுத்தவரை கமரு நீ தாண்டா உயிர் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அமைதியா தான் போறாங்க. பாரு இது எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல, உன்னை பொறுத்தவரை உன்னை ஒருத்தன் ஒரு அடி கொடுத்துட்டான் அப்படின்னா நீ 2 அடி திருப்பி கொடுப்ப, இந்த கமருதீன் கிட்ட மட்டும் எதுக்காக அடங்கி போற? அது மட்டும் இல்லாம கமருதீனை பொறுத்தவரை இதுக்கு மேல பேசினா அப்படின்னா வாயில இருந்து அசிங்கமா வந்துரும், ஓடி போயிரு அப்படிங்கிற மாதிரி எந்த அளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவு பார்வை அசிங்கப்படுத்துறாரு. பார்வை பொறுத்தவரை சிரிச்சுக்கிட்டே நின்று கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எதுக்குடா இவ்வளவு டென்ஷன் ஆற, கோவப்படாதா, அமைதியா பேசுவோண்டா அப்படிங்கிற மாதிரி கமருதீன் காலில் விழுந்துகிட்டு இருக்காங்க. இந்த பார்வை நமக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லலாம். பாரு இப்படி முதல் வாரத்துல இருந்து இருந்திருந்தாங்க அப்படின்னா அப்பவே வெளியே போயிருப்பாங்க. இந்த பார்வோட ரசிகர்களுக்கு பிடிக்காது. கண்டிப்பா இந்த வாரத்தை பொறுத்தவரை பாரு கமருதீன் இந்த 2 பேருக்கு இடையில மிகப்பெரிய சண்டைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, கமருதீனை பொறுத்தவரை தன்னை நல்லவனா காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஓவரா தான் நடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா இன்னைக்கான விஜய் சேதுபதி சார் எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. எபிசோட் ஸ்டார்ட் ஆனோடனே எப்பவும் போலவே பார்வை லைட்டா கலாய்க்கிறாரு. அதுக்கப்புறமா அரோரா நீ எதுக்காகவும் வருத்தப்படாத, உனக்காக நாங்க எல்லாருமே இருக்கோம், குடும்பம் இல்ல அப்படிங்கிற மாதிரி வருத்தப்படாத அப்படிங்கிற மாதிரி அரோராவுக்கு ஆறுதல்லாம் சொல்றாரு. யோ நீ எபிசோடாவது பாக்குறியா? ரியா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தாங்கல்ல, அவங்க அரோரா கிட்ட என்ன பேசினாங்க? எம்மா உன்னை பொறுத்தவரை ஃபேமிலி எல்லாம் இல்லாமலாம் கிடையாது, உன்னை பொறுத்தவரை உன் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி, ஃபேமிலியே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கிட்டு நீ தனியா வந்து உட்கார்ந்து இருக்க, அப்படி இருக்கும்போது எனக்கு ஃபேமிலி இல்ல, எனக்கு நீ யாருமே இல்ல அப்படிங்கிற மாதிரி கேமரா முன்னாடி சிம்பத்திக்காக இப்படிலாம் பேசாத, பாக்குறதுக்கு கேவலமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அரோராவோட உயிர் தோழி ரியா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலேயுமா அரோராவுக்காக முட்டு கொடுப்ப அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் வந்த உடனே பலூனக்காவுக்கு எந்த அளவு ஜால்ரா அடிக்க முடியுமோ அந்த அளவு விஜய் சேதுபதி ஜால்ரா அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போட்டியாளர்களோட உறவினர்கள் எல்லாருமே வந்துட்டு போயிட்டாங்க. இதுல யாருக்கு பதிலா யார் இந்த ஷோல விளையாண்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற கேள்வியை கேட்கறாங்க. இதுல பல பேர் வந்து வினோத்துக்கு பதிலா வினோத்தோட மனைவி விளையாண்டு தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சபரிய பொறுத்தவரை பார்வுக்கு பதிலா பார்வோட அம்மா வந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவரோட கருத்துக்களை முன்வைக்கிறாரு. உடனே விஜய் சேதுபதியை பொறுத்தவரை பார்வோட அம்மாவை சமாளிச்சிருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. உடனே சபரிய பொறுத்தவரை அவங்க சண்டை போட்டிருந்தாலுமே அதுல ஒரு நியாயம் இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உடனே அதுக்கும் விஜய் சேதுபதியை பொறுத்தவரை உங்க அம்மாவை பெருமையா பேசுறத கூட உங்களால ஏத்துக்க முடியாதா பார்வா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. யோ சபரிய பொறுத்தவரை பார்வை கேவலப்படுத்தி இருக்கான், அப்படி
இருக்கும்போது பாரு கேள்வி கேட்காம பாருக்கு பதிலா நீயா கேள்வி கேட்ப, இன்னும் கொஞ்சம் அசிங்கப்படுத்துறா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி கேட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்ப. என்னதான் இருந்தாலும் பார்வை சுத்தமா விஜய் சேதுபதிக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததா பேசுற திவ்யாவை பொறுத்தவரை பட்டியல் நீண்டுகிட்டே போகுது. அதாவது அமித்துக்கு பதிலா அமித்தோட மனைவி வந்திருந்தா நல்லா இருக்கும், அரோராவுக்கு பதிலா ரியாவே போட்டியாளரா வந்திருக்கலாம், அதே மாதிரி எனக்கு பதிலா என்னோட அப்பா வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உண்மைதான் திவ்யா, உங்களை விட உங்க அப்பா பல இடங்கள் வன்மத்தை தூவிட்டு போனாரு. அந்த வகையில் அவர் போட்டியாளரா வந்திருந்தார் அப்படின்னா கண்டென்ட்டுக்கு பஞ்சம் இருந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததா வர்ற கமருதீனை பொறுத்தவரை அமித்துக்கு பதிலா அமித்தோட மனைவியோ இல்லனா குழந்தையோ வந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவரோட கருத்துக்களை சொல்றாரு. அந்த இடத்துல விஜய் சேதுபதியை பொறுத்தவரை அமித்தோட பொண்ணு வந்து எல்லாருக்கும் ஒவ்வொரு பேர் வச்சாங்களே, பாருக்கு என்ன பேர் வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. அந்த இடத்துல பாருவை பொறுத்தவரை பிளேஃபுல் பாரு அப்படிங்கிற பேர் வச்சாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. உண்மையாவே அந்த குழந்தைய பொறுத்தவரை எல்லாருக்கும் ஒவ்வொரு பேர் சொல்லும் போது பிளேஃபுல் பாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அதே நேரத்தில் கேம் ஆடும் போதுதான் சீட்டிங் பாரு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அதே நேரத்தில் விஜய் சேதுபதியை பொறுத்தவரை பாரு நீங்க சீட்டிங் தான் பண்ணிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேவலப்படுத்தினார் அப்படின்னே சொல்லலாம். அதாவது விஜய் சேதுபதியை பொறுத்தவரை வீக்கெண்ட்ல பார்வை அசிங்கப்படுத்துறதுக்காகவே ஷோ நடத்துறாரு அப்படின்னே சொல்லலாம். சரி, இந்த கேள்விக்கு அப்புறமா விஜய் சேதுபதியை பொறுத்தவரை போட்டியாளர்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்கிறாரு. அதாவது உறவினர்கள் வந்து நிறையவே அட்வைஸ் கொடுத்திருப்பாங்க, அந்த அட்வைஸை கேட்டு யாரு உடனே சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கு அப்படிங்கிற கேள்வி கேட்கிறாரு. இந்த இடத்துல சபரியை பொறுத்தவரை சாண்ட்ரா ரொம்பவே சேஞ்ச் ஆயிருக்காங்க. சாண்ட்ரா வந்து இப்ப சிரிக்கிறாங்க, எல்லார்கிட்டையும் பேசுறாங்க. இவ்வளவு நாள் எங்க கிட்ட பேசவே மாட்டாங்க, இப்ப எல்லார்கிட்டயுமே சகஜமா பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ராவோட பேரை சொல்றாரு. அதுக்கப்புறமா வர்ற கனி வந்து பாரு சாண்ட்ரா ரொம்பவே சேஞ்ச் ஆயிருக்காங்க. சாண்ட்ராவை பொறுத்தவரை அழுதுகிட்டே இருந்தாங்க, இப்போ நார்மலா பேசி பழகுறாங்க. அதே மாதிரி பாரு வந்து எப்பவுமே சண்டை தான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க, இப்போ ரொம்பவே சாஃப்டான பார்வை பார்க்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க. கனியக்கா, உங்களோட அப்சர்வேஷன் எல்லாமே தப்பா இருக்குதேக்கா. பாரு எப்பவுமே ரொம்பவே ரகடா தான் நடந்துப்பாங்க. அதே நேரத்தில் கமருதீனை எப்பவும் காதல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டென்ட்குள்ள போக தொடங்கினாங்களோ அதுக்கப்புறமா தான் சாஃப்டா மாறினாங்களே தவிர அவங்க அம்மா வந்ததுக்கு அப்புறமா சாஃப்டா மாறல. இப்போ திரும்பவும் பழைய பார்வை மாற போறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல கனியை பொறுத்தவரை பாரு சாண்ட்ரா இந்த ரெண்டு பேரையும் சொல்றாங்க. அதுக்கப்புறமா வர்ற விக்கல் சிக்கிரம பொறுத்தவரை கமருதீன் ரொம்பவே சேஞ்ச் ஆயிருக்காரு. அவரை பொறுத்தவரை இப்ப ரொம்பவே சாஃப்டா ஹேண்டில் பண்றாரு எல்லா பிரச்சனையும். அது மட்டும் இல்லாம பாருவுக்கு எதிராகவே இப்ப கருத்துக்கள் எல்லாம் எடுத்து வைக்கிறாரு. இவ்வளவு நாள் பாருவை வச்சுதான் கமருதீன் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜ் இருந்துச்சு. பாரு இல்லாமலும் என்னால கேம் ஆட முடியும் அப்படிங்கிற மாதிரி கமருதீன் வந்து வேற ஒரு கேமை கையில் எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி விக்ரம் பேசுறாரு. உடனே விஜய் சேதுபதியை பொறுத்தவரை அப்படியே கமரு அப்படிங்கிற கேட்கிறாரு. உடனே கமருதீன் வந்து கதை கட்ட தொடங்குறாரு அப்படின்னு சொல்லலாம். ஆமா சார், பாருவை பாருவோட கேம் வேற மாதிரி, எனக்கு அந்த வன்மம்லாம் கிடையாது, நான் ரொம்பவே ஜாலியான டைப், எங்க ரெண்டு பேருக்கும் செட் ஆகல, அதனால தனித்தனியா கேம் ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்க முடிவு பண்ணோம். உடனே இந்த இடத்துல விஜய் சேதுபதியை பொறுத்தவரை என்ன கமரு உண்மையா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. உடனே கமருதீன் வந்து நான் ரொம்பவே நல்லவன் சார், பார்வை பொறுத்தவரை பல இடங்களில் வன்மத்தை தூவிக்கிட்டு இருக்கா, என்னாலதான் அவளோட கேம் பாதிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துல கமருதீனை பொறுத்தவரை பாரு ரொம்பவே கெட்டவன், நான் ரொம்பவே நல்லவன் அப்படிங்கிற மாதிரி பெரிய இமேஜை கிரியேட் பண்றாரு அப்படின்னு சொல்லலாம். அதாவது பார்வை பொறுத்தவரை என் கூட பழகினதுக்கு அப்புறமா பெண்மையை உணர்றாங்களாம், ரொம்பவே சாஃப்ட் ஆயிட்டாங்களாம். அந்த இடத்துல கமருதீனை பொறுத்தவரை ரொம்பவே நல்ல ஒரு வேஷம் போடுறாரு. அதாவது பார்வை பொறுத்தவரை நம்ம ரெண்டு பேருமே தனித்தனியா கேம் ஆடுவோம் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட கேட்டாங்க. உண்மையாவே எனக்கும் அதுதான் சரின்னு தோணுது. என்ன பொறுத்தவரை நான் ரொம்பவே நல்லவன். அதே நேரத்தில் பார்வை பொறுத்தவரை வன்மத்தோட தான் சுத்திக்கிட்டு இருப்பா, மற்றவங்களை பத்தி புரணி பேசுறது தான் அவளோட வேலை. அது மட்டும் இல்லாம என்ன காதல் பண்ண தொடங்கினதுக்கு அப்புறமா அவ வந்து பெண்மையை உணர்றதா சொல்றா. அவளை பொறுத்தவரை சண்டை போட்டாதான் கேம் அப்படிங்கிற மாதிரி பழைய ஃபார்முக்கு திரும்பலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டா. அதனால எனக்கும் அவளுக்கும் செட் ஆகாது, நான் டாடா பை பை சொல்லிட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி நல்ல வேஷம் போட்டுருக்கான். இந்த இடத்துல கமருதீன் பேசும்போது எனக்கு செமைய இரிட்டேட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, இன்னமும் பச்சை குழந்தை மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு இவன் எந்த தப்புமே பண்ணல, பாருதான் இவனை தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்பவே யோகிய மாதிரி பேசிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறமா திவ்யா வராங்க. திவ்யாவை பொறுத்தவரை கமருதீன் ரொம்பவே சேஞ்ச் ஆயிட்டாரு. இதுவரையே என்கிட்ட அவர் சாரி கேட்கும் போது அதுல எந்த வித உண்மையும் தெரியல, ஆனா இப்போ கேட்கிற சாரி எல்லாம் உணர்ந்து சொல்ற மாதிரி இருக்குது, கமருதீன் நல்லவனா திருந்திட்டான் அப்படிங்கிற மாதிரி திவ்யா சொல்றாங்க. அடுத்ததா அரோரா வர்றாங்க. அரோராவை பொறுத்தவரை சார் இந்த வீட்டில் யாருமே சேஞ்ச் ஆகல சார், அவங்கள பொறுத்தவரை அவங்களோட டேமேஜை குறைக்கணும் அப்படிங்கறதுக்காக நல்ல அவங்க மாதிரி நடிக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா கமருதீனை பொறுத்தவரை ரொம்பவே போலியா நடிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்குள்ள வன்மமா இருக்கட்டும் கோபமா இருக்கட்டும் எல்லாமே இருக்கதான் செய்யுது, போலியா தான் நல்ல மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அரோரா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பார்வை பொறுத்தவரை இப்ப விக்ரம் கிட்ட ரொம்பவே க்ளோஸா இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க, அதுவுமே நடிப்பு மாதிரி தான் எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி அரோரா போட்டு பொழக்கிறாங்க. இந்த இடத்துல அரோரா வந்து கமருதீனுக்கு சொன்ன காரணம் 100க்கு 100 உண்மை அப்படின்னே சொல்லலாம். அவனை பொறுத்தவரை
எந்த இடத்துலயும் திருந்தல. அவன் வந்து ஒரு ரவுடி மாதிரி தான் நடந்துப்பான். வேணும்னா பாருங்க அடுத்த வாரத்தை பொறுத்தவரை கமருதீன் ரவுடி மாதிரி ஒரு சண்டை போடுறானா இல்லையா அப்படிங்கிற மட்டும் வெயிட் பண்ணி பாருங்க. அதே நேரத்தில் பாரு விக்ரம் இந்த ரெண்டு பேரை பொறுத்தவரை அவங்க ரெண்டு பேருக்கு இடையில பல சண்டைகள் வந்திருக்குது. ஆனா சண்டெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பாரு அப்படிங்கிற மாதிரி விக்ரமும் கேட்டுப்பாரு. அதே மாதிரி பாருவை பொறுத்தவரை என்னடா இப்படி பேசிட்டே அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே நார்மலைஸ் பண்ணிட்டு போயிருவாங்க. அதை அரோரா நோட் பண்ணல அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததா பார்வதி வராங்க. பார்வதியை பொறுத்தவரை கமருதீன் தான் ரொம்பவே சேஞ்ச் ஆயிட்டாரு. அவரை பொறுத்தவரை தன்னை சாஃப்டா காட்டிக்கிறாரு, ரொம்பவே தன்மையா பேசுறாரு, எல்லாருக்கிட்டையும் நல்ல மாதிரி நடிக்கிறாரு. என்னமோ அவர் மட்டும்தான் ஆணழகன் அப்படிங்கிற மாதிரியும் நாங்க எல்லாருமே வேணும்னே கமருதீன் கமருதீன் அப்படிங்கிற மாதிரி கமருதீன் பின்னாடி சுத்தின மாதிரியும் எங்க மேல பழி போடுறாரு. அது மட்டும் இல்லாம நான் வில்லி அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்ல பதிவு பண்ணிட்டு இருக்காரு, என்ன டவுன் பண்றதுக்கு பாக்குறாரு அப்படிங்கிற மாதிரி கமருதீன் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கானோ அது எல்லாத்தையுமே இந்த இடத்துல பாரு ஓபன் பண்ணி விடுறாங்க. இருந்தாலும் இந்த இடத்துல பேசுறது பாரு. அப்படி இருக்கும்போது விஜய் சேதுபதி அதை ஏத்துப்பாரா? ஏத்துக்க மாட்டாரு. கமருதீன் நல்லவன், பாரு தான் கெட்டவ அப்படிங்கிறது தான் விஜய் சேதுபதியோட தாட்டாவும் இருக்குது. என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல பார்வை பொறுத்தவரை கமருதீன் தன்னை ஹீரோவா காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன வில்லியா காட்டுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. விஜய் சேதுபதி பொறுத்தவரை என்ன கமருதீன் பார்வோட இந்த குற்றச்சாட்டுக்கு உங்களோட பதில் என்ன அப்படிங்கிற மாதிரி கமருதீன் கேட்கிறாரு. அந்த இடத்துலயும் கமருதீனை பொறுத்தவரை நான் பாருவுக்காக பல இடங்கள்ல பேசியிருக்கேன், இருந்தாலும் பாரு எனக்காக எந்த இடத்துலயுமே பேசினது கிடையாது, அவ ஒண்ணு பண்ணிருந்தா நான் 1000 பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கமருதீன் வந்து செம நல்லவரா நடிக்கிறாரு. அடுத்ததா சுபிக்ஷா பேச வராங்க. சுபிக்ஷா பொறுத்தவரை கமருதீன் வந்து ரொம்பவே போலியா நடிச்சுக்கிட்டு இருக்காரு, நல்லவரா தன்னை திவ்யா கிட்ட காட்டிக்கிட்டாரு. அதே நேரத்துல அரோரா கிட்டையும் என்கிட்டயும் உட்கார்ந்து பேசும்போது அவர் விட்ட வார்த்தையெல்லாம் பார்க்கும்போது அவருக்குள்ளேயும் கோவம் இருக்குது, போலியா நடிக்கிறாரு அப்படிங்கறது தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சுபிக்ஷா இந்த இடத்துல ஓபன் பண்ணி விடுறாங்க. உடனே இந்த இடத்துல கமருதீனை பொறுத்தவரை சார் இதை பத்தி நான் பேசணும் சார் அப்படிங்கிற மாதிரி கையை நீட்டிக்கிட்டு இருக்காரு. விஜய் சேதுபதியை பொறுத்தவரை எப்பா இந்த இடத்துல பேச வேண்டாம், நீ இன்னைக்கு நிறையவே நல்ல வேஷம் போட்டுட்ட, அதனால உங்க பிரச்சனையை நீங்களே பேசி தீர்த்துக்கங்க, நான் பிரேக் விட்டுட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி பிரேக் விட்டுட்டு போறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருமே கமருதீன் கேக்குறாங்க. அந்த இடத்துல திவ்யா பொறுத்தவரை என்ன கமருதீன் நல்ல மாதிரி மன்னிப்பு கேட்டியடா, எல்லாமே பொய்யா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இல்ல அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு முயற்சி பண்றாரு. அதாவது கடைசியா இன்னும் 2 வாரம் தான் இருக்குது. இந்த இடத்துல திவ்யா கிட்ட சண்டை போட்டு எனக்கு வர்ற ஓட்டை இல்லாம ஆக்குறதுக்கு நான் விருப்பப்படல அப்படிங்கிற மாதிரி கமருதீன் பேசினாரு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல பதிவு பண்றாங்க. அதுக்கும் கமருதீன் வந்து விளக்கம் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றாரு. அந்த இடத்துல பாரு வராங்க. ஆமாதான்றா நீ என்கிட்ட இப்படித்தானே சொல்லியிருக்க, இன்னும் 2 வாரம் தான் இருக்குது, இந்த இடத்துல நான் சண்டை போட்டாலோ கோவப்பட்டாலோ எனக்கு விழுற ஓட்டுகள் குறைஞ்சிரும், அதுக்காக தான் நான் நல்லா விவசாயம் போடுறேன் அப்படிங்கறத என்கிட்டயுமே சொன்னியே அப்படிங்கிற மாதிரி பாரு பேசுறதுக்கு வராங்க. அந்த இடத்துல பாரு பேசுறத கேட்காத மாதிரி இக்னோர் பண்றாரு. பாரு உனக்கு எனக்கும் பிரச்சனை கிடையாது, நான் திவ்யா கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், நீ இதுல தலையிடாத அப்படிங்கிற மாதிரி பாருவை வான் பண்றாரு. அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி பொறுத்தவரை இந்த வார கேப்டன்சி எப்படிப்பா இருந்துச்சு, கமருதீனோட கேப்டன்சி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கறாங்க. இதுல பல பேர் வந்து வீடு சுத்தமாவே இல்ல சார், அது மட்டும் இல்ல சார் ஒரு கேப்டனா இருந்து வேலையை வாங்காம பாருவுக்காக இவர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார் சார் அப்படிங்கிற மாதிரி பாரு வேலையே செய்யல அப்படிங்கறத இந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்றாங்க. கமருதீனை பொறுத்தவரை ஆமா சார் பாரு வேலை பார்க்கல சார், நான் ஹெல்ப் பண்ணேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதே நேரத்தில் விஜய் சேதுபதி வந்து பாரு செய்ய வேண்டிய வேலையை சுபிக்ஷாவை எதுக்காக வச்சு செய்ய வச்சீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ரோஸ் பண்றாரு. அதே நேரத்தில் பாரு நீங்க வேலையே செய்யல அப்படிங்கறத பதிவு பண்றாரு. பாருவை பொறுத்தவரை சார் இல்ல சார் நான் அடம் பிடிப்பேன், இருந்தாலும் என்னோட வேலைகளை நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க பல இடங்கள்ல சொல்றதுக்கு முயற்சி பண்றாங்க. இருந்தாலும் விஜய் சேதுபதி பொறுத்தவரை பாரு 12 வாரமா நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம், நீங்க வேலையே செய்யல, இதை நியாயப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி கட் அண்ட் ரைட்டா சொல்றாரு. இருந்தாலும் பார்வை பொறுத்தவரை இல்ல சார் நான் வேலை பார்த்தேன் சார், பாத்திரங்களை சரியா பிரிச்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு முயற்சி பண்றாங்க. அந்த இடத்துல விஜய் சேதுபதி வந்து எம்மா நீ வேலையே பார்க்கலாமா அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நீங்க மட்டும் விளக்கும் போது மத்தவங்க வேணும்னு பாத்திரத்தை கொண்டு போடுறாங்களா அப்படிங்கிற கேள்வி கேட்கிறாரு. திவ்யாவா இருக்கட்டும் கனியா இருக்கட்டும் அரோராவா இருக்கட்டும் இவங்க 3 பேருமே தனியா உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கனி டைரக்டாவே சொன்னாங்க, அதாவது வினோத் சுபிக்ஷா கழுவும் போது அதிகப்படியான பாத்திரங்களை போட வேண்டாம், அதே நேரத்துல பாரு கழுவும் போது இருக்கிற பாத்திரம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவோம், அவ உட்கார்ந்து கழுவட்டும் அப்படிங்கறத கனி சொல்றாங்க. அந்த இடத்துல அரோராவை பொறுத்தவரை இது மட்டும் பாருவுக்கு தெரிஞ்சு வேற மாதிரி ரணகலமாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கனியை பொறுத்தவரை இது நமக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பு, அவளை வேலை செய்ய வைப்போம் அப்படிங்கறதெல்லாம் சொன்னாங்க. சார் உங்களை பொறுத்தவரை இது எதுவுமே உங்க கண்ணுக்கு படாது, பாரு வேலை பார்க்கல அப்படிங்கறத இந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணோம், அவ்வளவுதானே பண்ணிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆமா தானங்க இதுவரையும் அரோராவை பொறுத்தவரை வெஷல் வாஷ் டீம்ல இருந்தது கிடையாது, கிச்சன் டீம்ல ஒழுங்கா வேலை பார்த்து நம்ம பார்த்ததே இல்ல, பாத்ரூம் டீம்ல யார் கூட இருக்காங்களோ அவங்கள வச்சு வேலை வாங்குவாங்களே தவிர அரோரா வேலை செய்ய மாட்டாங்க. இருந்தாலும் அரோரா வேலை செய்யறாங்க அப்படிங்கறத போன வாரம் தான் பதிவு பண்ணிட்டு போனாரு. ஆனா பார்வை பொறுத்தவரை ஸ்கூல் டாஸ்க்ல முழுக்க ஒரு ஆளா இருந்து எல்லாருக்கும் சமைச்சு போட்டிருக்காங்க, ஒரு ஆளா பாத்ரூமை கிளீன் பண்ணிருக்காங்க, வெஷல் வாஷ பல வாரங்களா பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அரோரா வேலை எல்லாம் செய்யறாங்க, பாரு எந்த வேலையுமே செய்யல அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி பேசுறதெல்லாம் கேட்கும்போது யோ உன் மேல இருந்த ஒட்டுமொத்த மரியாதையும் போயிருச்சியா அப்படிங்கிற மாதிரி
மாதிரி தான் இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல பார்வை எந்த அளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவு விஜய் சேதுபதி அசிங்கப்படுத்துறாரு. இப்படி பார்வை அசிங்கப்படுத்தி முடிச்சதுக்கு அப்புறமா கமருதீன் என்னதான் இருந்தாலும் கேப்டனா நீங்க சரி வர வேலையை செய்யல அப்படிங்கிற மாதிரி கமருதீனுக்கு சின்ன அட்வைஸை கொடுத்து உட்கார வைக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா விஜய் சேதுபதியை பொறுத்தவரை இவங்களுக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல, இவங்க அவங்க வீட்டுக்கு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி யார சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. இதுல விக்ரம பொறுத்தவரை திவ்யா இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு தேவையே இல்லை சார், அவங்க கிட்ட எந்த கருத்துக்களையுமே முன்வைக்க முடியல, சும்மா காட்டு கத்திட்டு இருக்காங்களே தவிர அவங்க பேசுற எந்த வித நியாயமே இல்ல அப்படிங்கிற மாதிரி திவ்யாவோட பேரை சொல்றாரு. அதுக்கப்புறம் வர்ற திவ்யாவை பொறுத்தவரை விக்ரம் மேல வன்மத்தை கொட்டுறாங்க. அதாவது என்னையாடா குறை சொல்ற, நீ தாண்டா தப்பு அப்படிங்கிற அளவுக்கு வள கொலன்னு பேசுறாங்க. அந்த இடத்துல விஜய் சேதுபதியை பொறுத்தவரை என்னமா இப்பெல்லாம் பேசியிருக்கேன், என் காதுல ரத்தம் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்கெல்லாம் காட்டினாரு. அது செம மாசா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வர பார்வை பொறுத்தவரை சுபிக்ஷா சபரி இந்த ரெண்டு பேரோட கேமும் முடிஞ்சு போச்சு. எதுக்காகனா அவங்க வீட்டுல இருந்து வந்தவங்க கூட நீங்க இன்னும் சிறப்பா ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. அந்த வகையில இவங்க ரெண்டு பேரோட கேம் பிளே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் உண்மை அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது வர சுபியை பொறுத்தவரை சாண்ட்ராவோட கேம் முடிஞ்சு போச்சு சார், அவங்களை பொறுத்தவரை அவங்களோட லைஃபுக்காக தான் வந்தாங்க. பிரஜனை பொறுத்தவரை பிரஜனுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிருச்சு இல்ல, அதனால சாண்ட்ரா வந்த வேலை முடிஞ்சு போச்சு, சாண்ட்ரா வெளியே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ராவோட பேரை சொல்றாங்க. அடுத்ததா கனியக்கா வராங்க. கனியக்காவை பொறுத்தவரை அமித், பார்வதி, சாண்ட்ரா இந்த மூணு பேரோட கேம் முடிஞ்சு போச்சு. பார்வதியை பொறுத்தவரை தன்னோட பேர் கெட்டு போயிருக்கும், தன்னோட அம்மாவுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவங்க அம்மாவுக்கு எல்லாம் புரிய வச்சுட்டாங்க, அதனால அவங்க வெளியே போலாம் அப்படிங்கிற மாதிரி கனி சொல்றாங்க. அடுத்ததா அரோராவை பொறுத்தவரை சாண்ட்ராவோட பேரை சொல்றாங்க. அடுத்ததா வர்ற கமருதீனை பொறுத்தவரை அரோராவோட பேரை சொல்றாரு. பேரை சொல்றது மட்டும் இல்லைங்க, இந்த இடத்துலயும் துஷார் வெளியே போனதுக்கு காரணம் அரோரா தான், அதை சொன்னா சண்டைக்கு வர்றா அப்படிங்கிற மாதிரிலாம் வளன்னு பேசியிருக்காரு. கமருதீன் இதெல்லாம் பத்தி நீ எதுக்குடா பேசுற, துஷார் வெளியே போறதுக்கு அரோரா எந்த விதத்திலையும் காரணமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அரோராவுக்கு சப்போர்ட் பண்றாரு. அரோராவுக்கு கண்ணீர்லாம் வருது. அந்த இடத்துல விஜய் சேதுபதி பொறுத்தவரை அரோரா இதுக்காகலாம் அழாதீங்க, குறை சொல்றவங்க குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நீங்க இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணலாமா, ஒரு வாட்டி சொல்லும்போது ஃபீல் பண்ணலாம், எப்பவுமே சொல்லும்போது ஃபீல் பண்ணீங்கன்னா எப்படி அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. அந்த இடத்துல அரோரா பொறுத்தவரை சார் இதை பத்தி பேசினாலே கண்ணீர் வந்துருது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கும் விஜய் சேதுபதி வந்து அது உங்க மேல இருக்க தப்புதாமா அப்படிங்கிற மாதிரி அரோராவை ரொம்பவே பேம்பர் பண்றாரு அப்படின்னு சொல்லலாம். சார் சூப்பர் சார், அரோராவோட ஆராதகரா இருக்கீங்களே சார் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அடுத்தது வர சாண்ட்ராவை பொறுத்தவரை சுபிக்ஷாவோட பேரை சொல்றாங்க. காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சுபிக்ஷா வந்து பிக் பாஸ் வீட்டுல பிக் பாக்ஸ் பண்ணிட்டு தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, வீட்டுல இருந்து வந்தவங்க கூட அதை பண்ணாத அப்படி மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது சுபிக்ஷாவோட கேம் முடிஞ்சு போச்சு அப்படி மாதிரி சாண்ட்ரா சொல்றாங்க. அடுத்தது வர சபரியை பொறுத்தவரை பார்வோட பேரை சொல்றாரு. காரணம் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா பார்வோட அம்மா வந்துட்டு போனதுக்கு அப்புறமா பார்வ ரொம்பவே நல்லவளா தெரியுறா, இந்த நல்ல பேரோட பார்வ வெளியே போனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சபரி பார்வ மேல இருக்கிற வன்மத்தை கொட்டுறாரு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா விஜய் சேதுபதியை பொறுத்தவரை சுபிக்ஷாவை பாராட்டுறாரு. என்னதான் இருந்தாலும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து ஒரு கலையை கத்துக்கிட்டது ஒரு பெரிய விஷயம் தான், இருந்தாலும் அதை மட்டும் பண்ணிட்டு இருக்கும்போது கேம்ல உங்களோட ஃபோக்கஸ் மிஸ் ஆகுது, அதனால தான் உங்க வீட்ல இருந்து வந்தவங்க இத பண்ணாத அப்படிங்கிற சொன்னாங்களே தவிர உன்னை எந்த இடத்துலயும் சிறுமைப்படுத்தல, உன்னோட கேமை நீ சிறப்பா ஆடு அப்படிங்கிற மாதிரி சுபிக்ஷாக்கு அட்வைஸ் கொடுக்குறாரு. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா நாமினேஷன்ல இருக்கிற எல்லாரையும் ஒண்ணா உட்கார வைக்கிறாரு. அந்த இடத்துல கமருதீன் வந்து பார்வோட பேரை சொல்லி பார்வை காப்பாத்துறாரு. இல்ல என்னதாண்டா பண்றீங்க, ஒண்ணு காதல் பண்றவனு காதலை பண்ணுங்க, இல்லனா பிரேக்கப் பண்ணிட்டு அவன் வேலையை பாருங்க, அதை விட்டுட்டு பாக்குற மக்களை முட்டாளாக்கிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல தோணுச்சு அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் இவங்களோட இந்த டிராமாவுக்கு அப்புறமா விஜய் சேதுபதியை பொறுத்தவரை அவர் கையில இருக்கிற கார்டு எடுத்து நின்றாரு. அந்த கார்டுல அமித்தோட பேர் இருக்குது. என்னடா அமித்தை தூக்கி வெளியே போட்டீங்க, கனி, சபரி, சுபிக்ஷா இவங்க எல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்காங்க, இவங்க முன்னாடியே அமித் மாதிரி ஒரு நல்ல மனுஷனை வெளியே தூக்கி போடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆமாங்க, இந்த சீசனை பொறுத்தவரை நடக்கிறது எல்லாமே ரொம்ப அன்ஃபேர் எவிக்ஷனா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அரோராவா இருக்கட்டும், கனியா இருக்கட்டும், சுபியா இருக்கட்டும், இவங்க எல்லாம் எப்பவுமே வெளியே போக வேண்டிய ஆட்கள், அவங்களெல்லாம் உள்ள வச்சுட்டு இந்த அமித்தை தூக்கி வெளியே போடுறீங்களாடா அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. என்னதான் இருந்தாலும் அமித்தை பொறுத்தவரை ஓகே நான் தான் வெளியே போறேன், நல்லவனா இருக்கிறது மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாரு. அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி சார் கூட மேடையில் நிற்கிறாரு. அவருக்கான பயண வீடியோ எல்லாமே போட்டு காட்டப்படுது. உண்மையாவே அந்த பயண வீடியோ ரொம்பவே கியூட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, அவரை பொறுத்தவரை யாரையுமே எந்த இடத்துலயுமே காயப்படுத்தாம எல்லாருக்கும் நல்லவரா தான் இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி பொறுத்தவரை என்னப்பா போட்டியாளர்கிட்ட ஏதாவது பேசுறீங்களா, பேசுவோமா அப்படிங்கிற மாதிரி போட்டியாளர்கிட்ட பேசுறாரு. இந்த இடத்துல பாருவுக்கு அமித் என்ன அட்வைஸ் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா பாரு உன்னை பொறுத்தவரை உன்னை என்னால மறக்கவே முடியாது, உன்னை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன், நியாயமே இல்லைனாலும் நீ பண்ற தர்க்கங்கள் எல்லாத்தையும் நான் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பார்வை கொஞ்சம் கிரிட்டிசிசம் பண்றாரு. அந்த இடத்துல பார்வை பொறுத்தவரை உன்னையும் நான் மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் திவ்யாவுக்கு இந்த இடத்துல அமித் வந்து அட்வைஸ் பண்றதுக்கு முயற்சி பண்றாரு. திவ்யா உங்களை பொறுத்தவரை பல சண்டைகள் போடுறீங்க, சண்டைக்கு நியாயமான காரணம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல திவ்யாவுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. அந்த இடத்துல திவ்யா பொறுத்தவரை நான் போடுற சண்டை எல்லாமே நியாயமான காரணத்தோட தான் சண்டை போடுறேன், என்கிட்ட யாராவது தப்பா பேசினாங்க அப்படின்னா அதுக்கு எதிராக நான் தானே பொங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டு பேச தொடங்குறாங்க. விஜய் சேதுபதி பொறுத்தவரை எம்மா அவரோட நேரம் அவர் பேசட்டும், எதுக்காக இப்படி இடையில வர்ற அப்படிங்கிற மாதிரி அமித்தை கட்டி பிடிச்சிட்டு கையை நீட்டி
திவ்யா பேசாம இரு அப்படிங்கிற மாதிரி சொன்னது எல்லாமே வேற லெவல் அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, இந்த பிஆர் அக்காவை பொறுத்தவரை ஒரு கேமும் ஆடல, ஒரு வெங்காயத்தையும் கிளிக்கல. இருந்தாலும் இந்த பிஆர் கும்பலை பொறுத்தவரை திவ்யா மாசு, பார்வை கம்பேர் பண்ணும்போது திவ்யா வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி முட்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த திவ்யாவுக்குலாம் வர்ற ஓட்டுகளை பார்க்கும்போது எங்க இருந்துடா போடுறீங்க ஓட்டு, அப்படி என்னடா பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல அமித்தை கட்டி பிடிச்சி விஜய் சேதுபதி பண்ண விஷயங்கள் எல்லாமே ரொம்ப கியூட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இதோட இன்னைக்கான எபிசோடு முடியுது. ஆனா இந்த எபிசோடுக்கு இடையிலேயே, அதாவது பார்வை கமருதீன் காப்பாத்தினார்ல, அப்பவுமே என்னமோ இவங்க ரெண்டு பேரும் காதல் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா திரும்பவும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த சண்டை ரொம்பவே ஓவரா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதாவது அந்த இடத்துல பார்வை பரவல, ஏன்டா இப்படி பண்ற, நம்ம ரெண்டு பேரும் தனியா பேசின விஷயங்கள் எல்லாத்தையுமே வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி சார்ட்ட சொல்றியே, இதெல்லாம் நியாயமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கறாங்க. ஏமா, நம்ம ரெண்டு பேரும் பேசினது எல்லாமே கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கு, அப்படி இருக்கும்போது வீக்கெண்ட்ல பேசினா என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. அது மட்டும் இல்லாம நீ நான் காதல் கண்டென்ட் தான் பண்ணிட்டு இருக்கேன், ரொமான்டிக்கா தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பல தவறான பதிவுகளை பதிவிடுற அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. என்னப்பா, பாரு சொன்னதுல எந்த தப்புமே இல்லையே, உன்னோட கேம் பிளே அதுவா தானே இருக்குது, அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல பார்வை குறை சொல்றியா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லங்க, போன வாரத்தை பொறுத்தவரை கமருதீன் தன்னை நல்லவனா காட்டிக்கணும் அப்படிங்கறதுக்காக திவாகர் இருக்கும்போது நடந்த பிரச்சனை எல்லாம் கொண்டு வந்தார்ல, இத பத்தியும் பேசுறாங்க. அதாவது திவாகர் இருக்கும்போது பார்வை பொறுத்தவரை கமருதீன் பேட் டச் பண்றான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பதிவு பண்ணிருப்பாங்கல்ல, இதுக்காக கமருதீன் நான் அப்படியே பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டு இதை நியாயப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பாரு கிட்ட கமருதீன் பல சண்டைகள் போட்டிருப்பாரு. ஒரு கட்டத்துல பாரு நான் தெரியாம அந்த வார்த்தையை பயன்படுத்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பெல்லாம் கேட்டிருப்பாங்க. இதையும் இந்த இடத்துல கமருதீன் பேசுறாரு. அதுக்கும் பார்வை பொறுத்தவரை, அப்போ என் வாயில இருந்து வாக்கு மூலம் தான் வாங்கினியா அப்படிங்கிற மாதிரி பார்வதி கேட்கறாங்க. ஆமா, நான் வாக்கு மூலம் தான் வாங்கினேன், நான் வெளியே தப்பா தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் இது எல்லாத்தையும் கிளியர் பண்ண அப்படிங்கிற மாதிரி கமருதீன் பேசுறாரு. அது மட்டும் இல்லாம பாரு, நீ வெளியே போனதுக்கு அப்புறமா உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அதாவது கமருதீனை பொறுத்தவரை ஓப்பனா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டென்ட்டுக்காக தான் பாரு கூட ஒட்டிக்கிட்டு இருந்தாரு. அதாவது முதல் 2-3 வாரங்கள்ல பாருக்கு மட்டும் தான் கிளாப்ஸ் வந்துச்சு. அப்படி இருக்கும்போது பாரு கூட சேர்ந்து ஒரு காதல் கண்டென்ட் பண்ணா நம்மளும் ஃபைனல் வர போலாம் அப்படிங்கிறது தான் கமருதீனோட கேம் பிளானா இருந்துச்சு. அந்த கேம்ல பாரு பலியாடாக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஏன்னா இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை பாரு, கமருதீன் இந்த ரெண்டு பேர்ல யாரு ரொம்ப போலியா இருக்கிறாங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி விஜய் சேதுபதியை பொறுத்தவரை அரோராவுக்கு இந்த அளவு முட்டு கொடுக்குறாருல்ல, இதை பத்தின உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.